ஹாய் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். என்னோட வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நம்ம இதில என்ன சொல்ல வரோன்னா, ஃபார்ம் ட்ராக் 45 இதோட பம்பு டைமிங் வச்சு எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவா கிளியரா ஒரு மெத்தடும் கிளியரா சிம்பிளா தெரியாதவங்களும் கத்துக்கிற மாரி நான் சொல்லிக் குடுக்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது அங்க இருக்கு பார்த்தீங்களா டோர் மாரி, அதுதான் டைமிங் டோர். ஓகேவா? இப்போ நம்ம டீசல் ஃபில்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டுருக்கேன். டீசல் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர் எல்லாமே எடுத்துட்டுருக்கேன். இப்போ வந்துட்டு நான் வேஸ்ட் வச்சு துடைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடம் தான் வந்துட்டு பம்போட பிஸ்டன் அது. சரியா? பம்பு பிஸ்டன்னு சொல்லிட்டு அது. அதெல்லாம் கிளியரா அது நீங்க நீங்க இதில கழட்டும்போது அதில வந்துட்டு நார்மலா ஆயில் வந்துட்டு தான் இருக்கும். பாருங்க பம்பு டோர் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுதான் டைமிங் வைக்கிற கியர் இது. டைமிங் கியர், டைமிங் கேஸ், டைமிங் டோர்லேருந்து டைமிங் கேஸ் அது. இத வந்துட்டு நீங்க இங்க இதெல்லாம் கிளீனா இது பண்ணும்போது பாருங்க அவ்வளோ கிளியரா ஆனா டீசல் அங்க வந்துட்டே தான் இருக்கும். பார்த்துக்கணும் கிளியரா. ஓகேவா? எல்லாம் ஆயிட்ட பிறகு இப்போ அ மேல ஒரு பிஸ்டன் இருக்கும். ஓகே. இப்போ கீழ வந்துட்டு நம்போ ஃப்ளேவிலன்னு ஒண்ணு இருக்கும். அத இப்போ திருப்பணும் அது. அதெல்லாம் க்ளீனா திருப்புன பிறகு தான் நீங்க டைமிங் வச்சு பம்ப் எப்படி ரிமூவ் பண்ணுறது, என்னன்னு சொல்லிட்டு தெரியும். நான் ஒரு குச்சி சொருவியிருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான் வந்துட்டு நீங்க பிஸ்டன் டாப்ல இருக்கா, இல்ல கீழ இருக்கான்னு செக் பண்ற ஒரு நார்மலா நீங்க எல்லா குச்சியிலுமே இந்த மாரி செக் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு தனியா எதுவும் நீங்க இது பண்ண தேவைலாம் ஒண்ணும் இல்ல. நார்மலா ஒரு தொடப்பு குச்சி எடுத்துட்டு அது ஒரு அந்த நீங்க அங்க நாசில் இருக்கும். அந்த நாசில் ரிமூவ் பண்ண உடனே அங்க உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ தான் நான் கீழ ஃப்ளேவில் இருக்கு. நான் ஃப்ளேவில் திருப்புறேன். உங்களுக்கு இதில தெரியும்னு நெனைக்கிறேன். அவ்வளோ கிளியரா தெரியுதா? இல்லையான்னு எதுவும் புரியல எனக்கு. பாருங்க அந்த குச்சி மேல போதா? இல்ல கீழ வருதான்னு உங்களுக்கே தெரியும். பாருங்க குச்சி மேல வருது. இப்போ வந்துட்டு பாருங்க அங்க ஃபேன் வேற திரும்புது. பாருங்க கியர் வேற திரும்பும். நீங்க கீழ ஃப்ளேவீல்ல போட்டு நீங்க கீழ நார்மலா திருப்புனாலுமே அது திரும்பும் அது. ஓகேவா? ஆ அந்த கியர்ல வந்துட்டு ஒரு நார்மலான சின்ன பாயிண்ட் ஒண்ணு இருக்கும். ஒரே ஒரு சின்னதா காடி மாரி அடிச்சிருப்பாங்க. அது வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் பிஸ்டன் டாப் வைக்கணும். இந்த பக்கம் ஃபர்ஸ்ட்ல இருக்கு இல்லையா, அந்த பிஸ்டன் வந்து ஹெட்ல இருக்கிற பிஸ்டன் வந்து டாப் வந்தா மட்டும் தான் உங்களுக்கு இங்க டைமிங் கியரு எல்லாமே கரெக்ட்டா உங்களுக்கு இது வரும். அந்த பம்ப் கழட்டி நீங்க பம்ப் ஃபிட் பண்றப்போ உங்களுக்கு அதே டைமிங்ல அதே ஸ்மோக் வராம, ஒண்ணும் மிக்ஸிங் வராம ஸ்டார்ட் ஆகும். நீங்க அப்படி ஏதாச்சும் வைக்கலன்னு சொன்னா, அது ஸ்டார்ட் ஆகாது. இங்க ஃப்ளேவில்ல 0 இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு இருக்கும். அதுல வந்துட்டு 0 அண்ட் லாஸ்ட்டா ஒரு 0 ஒண்ணு குடுத்துருப்பா. அந்த 0 வந்து அந்த தகடுல வந்துட்டு அங்க பாருங்க, அங்க மேல ஆரா மார்க் 0 தெரியுதா? அதுக்கு மேல ஒரு ஆரா மார்க் ஒண்ணு இருக்கும். அங்க கரெக்ட்டா நீங்க டைமிங் வச்சு பம்ப் கழட்டி அதே மாரி ஃபிட் பண்ணா எல்லாம் நார்மல்.